ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோழி கறி வைக்க போகிறோம். ஓகே, ஏன் இந்த ஏற்கனவே செஞ்சுருக்கேன் இந்த கோழி கறி. அப்பயும் ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, திருப்பி வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், 2 பட்டை போட்டுக்குங்க, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு இலை பிரியாணி இலை ஒன்று, 4 ஏலக்காய், 3 பூவு, 4 கிராம்பு. ஓகே, இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஓகே ஒரு ஸ்ராய் எடுத்து நான் 2ஆ வெட்டிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட், நான் பெரிய வெங்காயம் 4 எடுத்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். 4 வெங்காயம் நான் கூட போடுவேன், கோழி கறிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் அதுக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக சமையல் செய்யறதா இருந்தா பட்டை மிளகாத்தூள் இந்த கரண்டியில் 2 கரண்டி, பாபாஸ் பட்டை மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இறைச்சிக்கறி தூள், பாபாஸ் இறைச்சிக்கறி தூள் இதில் 4 கரண்டி. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். மல்லித்தூள் இந்த கரண்டியில் 1.5 கரண்டி மல்லித்தூள். எல்லாத்தையும் போட்டு ஓகே ஃப்ரெண்ட், 1 கரண்டி மஞ்சத்தூள். இது ஒரு கோழிக்கு நான் போடுவேன் இவ்வளோ ஜாமா. ஓகே, சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 ஜக் எடுத்துருக்கேன். ஒரு ஜக் நிறையா சுடு தண்ணியானா தூள் வந்து அது வதங்குறதுக்குள்ள நம்ம சுடு தண்ணியை போட்டு தூளை நல்லா வேக வச்சுக்கலாம். சூட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தூள் கொஞ்சம் வேகும். அப்போ அவசர அவசரமாக வேணும், உங்கள் கறி வேணும், சீக்கிரம் சாப்பிடணும், ரொம்ப பசிக்குதுன்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நல்லா கிளறிடுங்க. தூள் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டுலாம் ஊற்றிட்டு அப்புறம் வந்து இந்த மசாலையை வந்து திருப்பி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கறி சீக்கிரம் வச்சு சாப்பிட்றலாம். இது அவசர சமையல். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு ஊற்றுறோம். இந்த போல் நிறைய திக்காக எடுத்துக்குங்க, நல்லா வதக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிழங்கு எடுத்துருக்குறேன், எடுத்து நல்லா வெட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கோழி இது நம்ம அதில் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த இஞ்சியோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், கோழி போட்டுட்டு நம்ம அதை போட்டுருவோம்ல, வெங்காயம் இஞ்சி பூண்டோடு போட்டு நல்லா கோழியை கிளறிடுங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா சுட சுட இருக்குது. மிளகா சாந்து நல்லா சுடு தண்ணியில் நம்ம போட்டு வதக்கியாச்சு. இருந்தாலும் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க கொடுங்க, சீக்கிரம் வெந்துடும். கோழி நல்லா சூடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க, அதை வந்து நம்ம ஒரு ஜக்கு தண்ணி சுடு தண்ணி எடுத்து தூளை நல்லா கிளறிட்டு இதில் ஊற்றிட்டோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது வந்து பெரட்டலாக மாறிடும். ஓகேவா? இந்த அளவு வந்து அப்படியே பெரட்டல் அளவு. ஸோ நான் இன்னும் 1/2 ஜக் தண்ணி ஊற்றுறேன். அதுவும் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் பாருங்க. இதுதான் கரெக்டாக கறி அளவுக்கு வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறைச்சி வெந்து கறி மாதிரி கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி குறைவா இருந்துச்சுன்னா அது பெரட்டல் அளவுக்கு வந்துடும். ஓகே, நான் 4 தக்காளி பழம் எடுத்து வெட்டியிருக்கேன். 4 தக்காளி பழம். இந்தியா உப்பு வந்து இந்த கரண்டியில் நான் 1 கரண்டி போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், கறி நல்லா கொதிச்சிருச்சு. கோழியெல்லாம் நல்லா சுவையாக வெந்திருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவில் பாதி பால், சிக்கன் பால் 1/2 கிலோவுக்கு பாதி தேங்காய் பால் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டுக்குங்க. இறக்கும்போது போட்டிங்கன்னா வாசனையே வேறு லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தாள் கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்ப போட்டுக்குங்க. நான் ரொம்ப போடுவேன். மல்லித்தாள் கொஞ்சம் விலையா இருக்கு, அப்படி இல்லை விலையா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் காமிக்கிற பாருங்க. நம்மள கோழிக்கறி வச்சிங்கன்னா முட்டை ரொம்ப பேர். ஓகே ஃப்ரெண்ட், கறி இறக்க போகிறோம். ஓகே, ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கறி அது எனக்கே ரொம்ப பிடிக்கும். கோழிக்கறி ஊற்றிட்டு ஒரு 2-3 துண்டு இறச்சி போட்டு இந்த மாதிரி அவிச்ச முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி கறியில் போட்டுட்டு நீங்கள் அந்த இலை சாப்பாட்டில் வச்சு இந்த மாதிரி கோழி ஐயா முட்டையை காமிங்க சின்னவன், பார்த்தீங்களா? ஆஹா, ஐயோ முட்டை பார்க்கவே ரொம்ப ருசியாக இருக்குமா இருக்கு. அந்த முட்டையை கோழிக்கறியில் வச்சு, செத்த கோழி தான் முட்டை போடுமா, இல்லை சாவாத கோழி முட்டை போடும். ஓகே ஃப்ரெண்ட், முட்டை பார்த்தீங்களா, கோழிக்கறியில் முட்டை, முட்டையோட இந்த கோழி இறைச்சி வச்சு இந்த கறியை சாப்பிட்டு ஊற்றி சாப்பிட்டீங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்கவே வாய் ஊறுது.
நீங்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க கோழிக்கறி எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ராஜேஷ் இப்போ